முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீட்டுத் தொகை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் அறிக்கை வாசித்த முதலமைச்சர் விஜய், முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தார். தஞ்சை, கோவை, நெல்லை, மதுரை மற்றும் விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்றும், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் சிகிச்சை தலைமை மையம் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கைகளுடன் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் விஜய், தரமான மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6098 கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாக முதல்வர் விஜய் அறிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும், 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் அமைக்கப்படும் என்றும், 7 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சை வழங்கப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செவிலியர் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கப்படும் என்பது உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டார். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ரூபாய் 25 லட்சமாக உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் 2014 ஆம் ஆண்டிற்கு பிறகு புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடராத நிலையில் தரமான மருத்துவ சேவைக்கு தேவையான செவிலியர், மருந்தியல் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களை தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கவும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம், சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் கேர் மிஷன் 677 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் ரீஜனல் கேன்சர் கேர் சென்டர்ஸ் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை லீனியர் ஆக்சிலரேட்டர் லினாக், எதிர்வீச்சு, நவீன கருவிகள், இலக்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 106 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மருத்துவர்களுக்கு பயிற்சியும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவும் 2 கோடியே 77 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். மேலும் தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 1.22 லட்சம் பெண்களுக்கு 8 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் HPV DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படும். மொத்தம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும்.